10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்களை போலீசார் கைது செய்தனர். விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் தாமோதரன். அவரிடம் பேசலாம். வணக்கம் தாமோதரன், விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்களின் கூட்டமைப்பு சார்பில் மாநில ஒருங்கிணைப்பாளர் மணிகண்டன் தலைமையில் இன்று காலை விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட வளாகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து அவர்கள் 10 அம்ச கோரிக்கையினை வலியுறுத்தி திடீரென விழுப்புரம் சென்னை சாலையில் திடீர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுமார் 300க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி மற்றும் சத்துணவு பணியாளர்கள் இந்த மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களது கோரிக்கை காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், காலமுறை ஊதியமாக வழங்க வேண்டும், ஓய்வு பெற்றவர்களுக்கு அகவிலைப்படி வழங்க வேண்டும், பதவி உயர்வு வழங்க வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கையினை வலியுறுத்தி இந்த திடீர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த மறியல் போராட்டத்தில் சுமார் 300க்கும் மேற்பட்டவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் சுமார் ஒரு 20 நிமிடத்திற்கு மேல் விழுப்புரம் சென்னையில் சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. சம்பவத்தில் உடனடியாக போலீசார் அவர்களை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை குண்டுக்கட்டாக தூக்கி பேருந்தில் ஏற்றிச் சென்று தனியார் மண்டபத்தில் அடைத்தனர். இந்த சம்பவத்தால் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட வளாகம் முன்பு சிறிது நேரம் பரபரப்பான சூழல் காணப்பட்டது. விவரங்களுக்கு நன்றி தாமோதரன்.